பொங்கல் ஸ்பெஷலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எல்லாருமே நம்ம பொங்கல் அன்றைக்கி செய்யக்கூடிய கதம்ப குழம்பு. எல்லா நாட்டுக்கறிக்காவும் போட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கதம்ப குழம்பு செய்யறதுக்காக இன்றைக்கி ஒரு 50 கிராம் போல் சேனக்கிழங்கு எடுத்துருக்கேன். மஞ்சள் பூசணி பரணிக்காயை வந்து ஒரு பீஸ் போல் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காயை எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 100 கிராம் போல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து நல்லா ஒரு கிழங்கு போல் எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிடி கரணையும் ஒரு கிழங்கு போல் எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கை வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். காரத்திற்கு ஏற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு போல பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 அவரையை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 100 கிராம் போல். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி பழத்தை 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேப்பக்கிழங்கு வந்து ஒரு 2 கிழங்கு போல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிறு நெல்லிக்காய் அளவிலிருந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்குள்ள ஒரு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்கோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிற இந்த குழம்பு செய்கிறதுக்கு தண்ணீர் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான இந்த கதம்ப குழம்பை எப்படி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டலும் மொச்சையும். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சுண்டலும் குண்டு மொச்சையும் வந்து ஓவர் நைட் போல் வாட்டரில் சோக் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த குழம்புக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கறிக்காலாம் நம்ம வேக வைக்கணும். நம்ம எடுத்த வெஜிடபிள்ஸை ஸோ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். தண்ணி வந்து நம்மளுக்கு சூடு ஏறுது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 by 1 நம்ம எடுத்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த குழம்புக்கு வந்து மோஸ்ட்லி பொங்கல் டயத்தில் வந்து நாட்டுக்கறிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்புறம் அந்த பொங்கல் சாப்பாடோட போட்டு நம்ம கலந்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கடினமான காய்கறிகளை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். கருணக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா உருளை ஆட் பண்ணலாம். உருளை சேர்த்ததுக்கப்புறமா வாழைக்காய் சேர்க்கலாம். பிடிக்கரணை எடுத்துருக்கேன். பிடிக்கரணை சேர்த்துக்கலாம். சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பரணிக்காய் அதாவது நம்ம எடுத்த மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் ஒயிட் பூசணிக்காய் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து வெறும் மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் மஞ்சள் பூசணி ஆட் பண்ணியிருக்கேன். அவரை ஆட் பண்ணிடலாம். அவரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். காய்கறிலாம் நம்மளுக்கு ஒரு 1/2 பாயில் போல் வரணும். நம்ம உப்பும் மிளகு பொடியும் ஆட் பண்ணலாம், மிளகாய் பொடி. ஸோ பாருங்கள், நம்ம காய்கறி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. காய்கறிலாம் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 30% 40% அளவு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சால்ட்டும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ காய்கறி சேர்த்து ஒரு 30-40% அளவு காய்கறி வந்ததுக்கப்புறம் தான் உப்பும் மிளகாத்தூளும் சேர்க்கணும். இப்போ நம்ம முருங்கைக்காயும் இது கூடவே சேர்க்கணும். முருங்கைக்காவும் நம்மளுக்கு வேகட்டும் இது கூடவே. ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நல்லா வேகட்டும். ஸோ ஓகே, நம்மளுக்குலாம் பாருங்கள் காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். காய்கறி எல்லாமே இது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு முழுசாக காய்கறி இருக்கணும். எதுவுமே வந்து குழஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுண்டலும் குண்டு மொச்சையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப மெயின். இது ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெள்ளை காராமணி, பட்டாணி அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த 2 மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். மொச்சையும் அதுக்கப்புறம் சுண்டலும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த கருப்பு சுண்டல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுண்டல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்த புளியை வந்து நான் நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணி. ஸோ புளி தண்ணி விட்டுருக்கேன். ஸோ புளி தண்ணி விட்டதுக்கப்புறமா குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதி வரணும். நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு வந்து கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். புளி தண்ணி விட்டு குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி எடுத்த பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு வந்து நம்ம குழம்புல தான் சேர்க்கணும், தாளிக்கிறதுல சேர்க்கக்கூடாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பூண்டு சேர்த்தாச்சு. குழம்பு வந்து
பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுமே நம்ம வெங்காயமும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த கலந்து விட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்ச கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையாக நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு, நிறம் மாறுற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வத்தி எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம குக் பண்ண குழம்புல ஆட் பண்ணிடலாம், கதம்ப குழம்புல. ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வதங்கின இந்த வெங்காயம் தக்காளியை நம்மளுடைய கதம்ப குழம்புல சேர்க்கலாம். கதம்ப குழம்புல நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ வதக்கின வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் போல் இருந்தால் போதும். குழம்பு வந்து நம்மளுக்கு கலக்கலாம் ரெடி ஆகிடும். 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்த கொத்தமல்லி சேர்த்து நம்ம குழம்பு வந்து காமிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப கலக்கலான இந்த கலவை குழம்புன்னு சொல்லலாம், கடம்ப குழம்புன்னு சொல்லலாம், பொங்கல் குழம்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய பொங்கல் சோத்து குழம்புன்னு சொல்லலாம். இந்த குழம்பு உங்களுக்காக வேண்டிய பொங்கலுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் கட்டாயமாக இந்த ரெசிபியை இந்த பொங்கலுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி சொன்னாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, உங்களுக்காகவே இங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.